ஹாய் யூஎஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. ரொம்பவே மகிழ்ச்சியாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நாங்க எல்லா இனங்களும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக நாட்டுல செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் என்று சொல்லலாம், சுதந்திர தினம் என்று சொல்லலாம். 78 வருஷங்கள் கடந்தாச்சு. அதாவது 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இலங்கைக்கு இந்த சுதந்திரம் கொடுத்தது ஒரு முக்கியமாக பேசும் பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய நாடுகள்ல சுதந்திரம் கொடுக்கும் போது துப்பாக்கி சூடு அல்லது நிறைய போராட்டங்கள் இப்படியான விஷயங்கள் நடத்தப்பட்டு தான் அந்த சுதந்திரம் அவங்களுக்கு சுதந்திரத்திலும் கொடுக்கப்பட்டிருந்தது, சுதந்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அமைதியான முறையில இந்த இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது 1948. அன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற தமிழர், சிங்களம், முஸ்லிம் சொல்லி எல்லா இன மக்களுமே ஒற்றுமையாக தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிச்ச ஒரு நாள்னு சொல்லலாம். அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய முதலாவது பிரதமராக டான் ஸ்டீபன் சேனநாயக் அவர் பதவி ஏற்கிறாரு. சோ இந்த டைம்ல அவரால் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா, இலங்கையில இருக்கிற 4 இன மக்களும் ஒற்றுமையாக எப்பவுமே இருக்கணும் என்ற விஷயம், இந்த ஒற்றுமை நிலைநாட்டப்படணும், இது எப்பவுமே மீறப்படாது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்ட இந்த ஆட்சி கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலாம். அதாவது இதுல முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் 1948 என்னதான் பிரிட்டிஷ் இலங்கைக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் பிரிட்டிஷினுடைய அரசின் கீழே தான் இந்த 1972 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் செயல்பட்டு வந்திருக்குது. 1972க்கு பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த, அதாவது குடியரசு நாடாக இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச என்ற விஷயம் சொல்லப்படுது. இதுல இந்த 1948 இலங்கைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய கொடி, இப்ப நம்ம தேசிய கொடி என்று சொல்லுகின்ற இந்த கொடியினுடைய வடிவம் இந்த நான் உங்களுக்கு இப்ப போஸ்ட் பண்ணீங்க பாருங்க, இந்த வடிவத்துல இருந்தது 1948. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா 1951 இந்த செம்மஞ்சள் அல்லது இளம்பச்சை இந்த 2 நிறங்களும் சேர்க்கப்பட்டு அதுல கொஞ்சம் வடிவமைப்புகள் மாற்றப்பட்டு 1951 ஒபிஷியலா இப்ப நம்ம ஏற்றுக்கின்ற தேசிய கொடி அல்லது சொல்லப்படுகிற இந்த கொடியை உருவாக்கி இருந்தாங்க. இதுல சின்ன மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இலங்கையினுடைய முதலாவது பிரதமரான டான் ஸ்டீபன் சேனநாயக் இவர் 1947 தேர்தல் நடந்திருந்தது. சோ இந்த தேர்தல்ல ஐக்கிய தேசிய கட்சியில போட்டி போட்டு தான் இவர் பிரதமராக தெரிவாயிருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நம்ம அனுபவிக்கிற சுதந்திரம் இலங்கையிலுடைய எல்லாருக்கும் சமமான உரிமை என்ற விஷயத்தை அந்த டைம்ல அவர் வலியுறுத்தி இருந்தாரு. என்ன இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் மத்தியில நிறைய போராட்டங்கள் அல்லது நிறைய இனங்களுக்குடையிலான நிறைய பிரச்சனைகள் மூலமாக குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இலங்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் நிலவி இருந்தது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் சரியான முறையில செயல்படாத அல்லது நிறைய பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுத்த அரசியல் தலைவர்கள் இலங்கையில் இதுவரைக்கும் கடந்த காலங்கள்லயும் இருந்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் மிகவும் சிறப்பான முறையில் நமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இலங்கையில இருக்கிற தமிழர், சிங்களம், முஸ்லிம் மக்கள், பரங்கிய மக்கள் சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுதந்திர நாள், 78வது சுதந்திர நாள் என்று சொல்லலாம். அதாவது 1948க்கு பிறகு நடக்கிற ஒரு மிக முக்கியமான சுதந்திர தினம் அல்லது ஒரு முக்கியமான வருஷம் இந்த சுதந்திர தினத்துக்குரிய 2026 என்று நம்ம சொல்லக்கூடிய இருக்கின்றது. ஏன்னா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா சிங்கள மொழியில அதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னா 1948 தமிழ் மொழியில தேசிய கீதம், இலங்கையுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சிங்களத்திலையும் இசைக்கப்பட்டிருந்தது, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழர்களும் இருக்கிறாங்க. இங்க இலங்கையில மிக முக்கியமாக அல்லது மிக அதிகமாக பேசப்படுகின்ற மொழிகள்ல சிங்களம், தமிழ் இந்த 2 மொழிகளும் இருக்கிறதால இந்த 2 மொழிகளிலும் இசைக்கப்படணும்னு சொல்லப்பட்டு இன்றைக்கு தமிழர்களுக்கும் ஒரு உரிமை, அவங்களோட மொழியிலையும் இசைக்க வேணும்னு சொல்லி அந்த விஷயம் நடத்தப்பட்டிருந்தது. சோ இப்படி இப்ப ஆட்சியில் இருக்கிற மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தாரு. இலங்கையில குறிப்பா அவர் இன்றைக்கு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முன்னேற்ற பாதையில போறதுக்கு அல்லது இலங்கை மேலும் அபிவிருத்தி அடைஞ்சு போறதுக்கு இலங்கையில் இருக்கிற மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக செயல்படும். இது உண்மையாவே முக்கியமான ஒரு விஷயம் தான். இலங்கையில் இருக்கிற இனங்களுக்கிடையில பிணக்குகள் அல்லது இனங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் கட்டாயமாக நாங்க முன்னேற்ற பாதைக்கு அல்லது அபிவிருத்தி என்ற ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியாது. சோ சின்ன சின்ன விஷயங்கள் அது இனங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை
அரசியலாக்கி கொண்டு இலங்கையை மறுபடியும் யுத்தத்துக்குள்ளேயோ அல்லது இந்த முன்னேற்ற பாதையிலிருந்து வீழ்த்துறதுக்கு நிறைய பேர் செயல்படுற விஷயங்கள் நம்ம காணக்கூடிய இருக்கின்றது. ஒட்டுமொத்தமா இலங்கையிலேயே எல்லா மக்களுமே ஒருத்தர் ரெண்டு இல்லாம இலங்கையில இருக்கிற அனைத்து மக்களும் நினைச்சா மட்டும்தான் இலங்கை ஒற்றுமையாக இருக்க முடியும். இலங்கையில மக்கள் ஒற்றுமையா இருக்க முடியும். அனைத்து இன மக்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இலங்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த வீடியோ மூலமா சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய மக்கள் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய பேர் வியர்வை சிந்திருக்காங்க. நிறைய பேர் இதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்காங்க. இப்படியான விஷயங்கள் மூலமாகத்தான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிருந்தது. அந்த ஒரு சுதந்திரத்தை நாங்க இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். சோ இந்த வீடியோ மூலமா நான் ஒரு ரிக்வஸ்டா கேட்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, இலங்கையில மறுபடியும் இந்த சுதந்திரம் கண்டினியூஸ் ஆகிறதுக்கு அல்லது தொடர்ச்சியாக எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்றதுக்கு இலங்கையில அனைத்து மக்களுடைய ஆதரவு கட்டாயம். சோ இலங்கையில் ஒரு நல்லாட்சியோடு செயல்படும் போது அந்த ஆட்சியை கலைக்கிற விஷயமாக பொதுமக்களோட செயற்பாடு இல்லாம இருக்கிற வரைக்கும், ஏன்னா எல்லா விஷயமுமே கேட்கும்போது எல்லா கவர்மெண்டாலுமே செய்ய முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம காணக்கூடிய இருக்கிறது. சோ இலங்கையில இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற பட்சத்துலதான் இலங்கை ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லும். சோ அந்த டைம்ல இலங்கையில எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழ முடியும். சோ இது நான் ரிக்வஸ்டா உங்கள்ட்ட கேட்கிற விஷயம். இன்றைய நாள்ல இருந்தாச்சும் நம்ம இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும். சோ நான் இதை கடைபிடிக்கிறதுக்கு இன்றையில இருந்து இது வரைக்கும் இருந்த நாட்கள் தான் இன்றைக்கு 100% இந்த ஒரு விஷயத்துல நான் கடைபிடிக்கிறதுக்கு ஆர்வமாகும். சோ அது போல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், இது நான் ரிக்வஸ்டா கேட்கிற விஷயம். உங்களால் முடிஞ்ச இலங்கைக்கு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதியாக நிற்க வேண்டும். சோ இலங்கையில இருக்கிற ஒரு நல்லாட்சி நடக்கிற டைம்ல அவங்களுக்கு நாங்க எல்லா இன மக்களும் இனங்கள் இல்லாம மதங்கள் எல்லாம் தாண்டி இலங்கையர்கள் என்ற ஒரு ஒற்றுமையான ஒரு குறிக்கோள்ல செயல்படணும் என்று நான் ரிக்வஸ்டா கேட்டுக்கொள்றேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட அல்லது உங்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் தரக்கூடிய இன்னொரு வீடியோட நான் மீட் பண்றேன். நன்றி.